எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பாரதி. நாம பட்ட கஷ்டம் நிஜமா இருந்து உன்னோட ஒரே ஒரு வார்த்தையில தான் இருக்கு பாரதி. பாரதி சொன்னா கேளு பாரதி. என்ன பாரதி? மேடம், உன் குழந்தையோட அப்பாவை கூட்டிட்டு வா. உனக்கு அபார்ஷன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இவர்தான் அப்பா. கையெழுத்து வாங்கிக்கோங்க. பாரதி, பாரதி கொஞ்சம் வா. துருப்பு புடியா பாத்தியா? மெல்ல மெல்ல பாத்து வா, பாத்து. இப்படி அடிபட்டு என்னாச்சு? செல்வம், இவங்க சிபிசிஐடி ஆபீசர்ஸ் மிஸ்டர் சேதுராமன், மிஸ்டர் மேனன். ஒரு முக்கியமான விஷயமா உன்னை என்கொயரி பண்ண. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்கரபாண்டிக்குள்ள அட்டம் நடந்திருக்கு. காயத்தோட தப்பிச்சிருக்காரு. சொல்ல ட்ரை பண்ணது யாருன்னு உனக்கே தெரியும். எனக்கு தெரியாது. செல்வம், சின்ன வயசுல நீ பார்த்த சக்கரபாண்டி வேற. ஆனா இப்ப அவர் காக்கி சட்டை போட்டு பண்ணாத தப்பே இல்லை. ஹார்பர்ல ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் எடுத்தது கூட ஸ்மக்லிங் பண்ணத்தான். அதுக்கு அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதான் அவனை ஜெயிலிருந்து வெளியெடுத்தாரு. என்ன நம்பல? இத பாரு. இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ நானும் ஒன்னா 10 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீ காட்டி கொடுத்த எல்லா தப்பையும் செல்வம் தான் பண்ணா நானே சொல்றேன். அவனுக்கு உள்ள போடு. சார், செல்வம் உங்க ஃப்ரெண்டு சார். யோ, ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் அவன் பான் கிரிமினல் இல்லையா? எனக்கு ஆர்வர் வேலைக்கு ஆள் தேவைப்படுச்சு. அதுக்காக தான் அவனை வெளியே எடுத்தேன். இங்க வரதுல செல்வம் ஏற்கனவே அக்யூஸ்டா உள்ள இருந்தவன். அவன் மேல எத்தனை கேஸ் போட்டாலும் யாரும் கேட்க போறதில்ல. ஆர்வர்ல கோடி கோடியா பணம் கொட்டுது. இப்ப கூட 10 கோடி ரூபாய் சரக்கு ரெடியா இருக்கு. எல்லாத்துலயும் உனக்கு ஒரு நல்ல ஷேர் தரேன். பணத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டு பழி அவன் மேல போட்டு என்கவுண்டர் பண்ணிடுவோம். இந்த செல்வம் போனா 1000 செல்வம். யோசிக்காதீங்க அப்துல்லா. லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ். வாயக்குள்ள சக்கரபாண்டி காரைக்கால் போகும்போது நீயும் கூட போயிருக்க. அது மட்டும் இல்ல, வாயோட ஆளுங்க சக்கரபாண்டியை கொல்லாம விட மாட்டாங்க. அதுல உன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. உன்னை காப்பாத்தணும்னா அது எங்களால மட்டும்தான் முடியும். நீங்க மட்டும் அப்ரூவரா மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாங்க சக்கரபாண்டிய உள்ள தள்ளிடுவோம். செல்வம், நீ ரொம்ப நல்லவன் தான். நீ ஜெயில விட்டு வெளியே வந்திருந்து நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ எந்த தப்பும் பண்ணல. பேசாம அப்ரூவரா மாறி உண்மையா சொல்லிடே. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, உண்மையை சொல்லிருக்கலாமே. சக்கரபாண்டி உள்ள போறதுக்காக அவங்களுக்கு என் தயவு இப்ப தேவைப்படுது. இதே நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன அரெஸ்ட் பண்ண அவங்க தாங்க மாட்டாங்க. சரி, அதை விடு. உனக்கு நான் வேணான்னா நீ இப்போ இறங்கி போயிடலாம். உன்னை நான் தடுக்க மாட்டேன். உன் பார்வையில் கூட நீ நான் பட மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சான்ஸ் கொடு பாரதி. நாம எல்லா பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அண்ணா சார், வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. சரிங்க சார். எங்க போறீங்க? இங்கே ஏதோ வந்துடுறேன். பாரதி, இது நம்ம ஹைதராபாத் போறதுக்கான டிக்கெட். இங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க பாரதி. ஹைதராபாத்ல நமக்குன்னு ஒரு டிராவல்ஸ் பார்த்துட்டேன். தங்க இடமெல்லாம் பார்த்துட்டேன். புது உலகம், புது மனுஷங்க. அங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பாரதி. பாரதி, நாம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம தான் அமைச்சுக்கணும். அது நம்மளை தேடி வராது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் பாத்துக்குவேன். என்ன நம்பு. செல்வா, அம்மா அம்மா பத்தி கவலைப்படாத.
அவங்கள பார்த்துக்க எல்லா ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். அவங்க உடம்பு சரியானோன்னா நம்ம கூட வந்துருவாங்க. எனக்கு தெரியும் பாரதி, இந்த வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்குன்னு எதிர்பார்க்கல. நானும் அதை விரும்பல பாரதி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதை நான் எனக்காக சொல்லல, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் சொல்றேன் பாரதி. பாரதி, என் கூட வருவியா? நல்ல புருஷனா நான் இருப்பேன், நல்ல அப்பனாவும் இருப்பேன். தயவு செஞ்சு எனக்கு நம்பு, என் கூட வா பாரதி. தேங்க்ஸ் பாரதி. பாரதி, 6:30 ட்ரெயின். நீ வீட்டுல போய் ரெடியா இரு, நான் யாராச்சும் அனுப்புறேன். நான் ஹார்பர் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவோம். செல்வம், பாரதி, கண்டிப்பா வருவேன்ல? கண்டிப்பா வருவேன். ட்ரெயின் கிளம்ப இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு ஆபத்து. பாயோட பசங்க இந்நேரம் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க என்னை கொல்லாம விட மாட்டாங்க. நான் ஊரை விட்டு போறது தெரிஞ்சா போலீஸ் ஒன்று விட மாட்டாங்க. இவங்க யார் கண்ணையும் படாம பணத்தோட நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அதுக்கு முன்னாடி நான் சர்க்கரையை பார்க்கணும். அவங்ககிட்ட தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. செல்வம், வா செல்வம். பாத்தியா நம்ம ஐயாவோட நிலைமைய? ஒரு நிமிஷம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். நீ போய் பாரு, போ. நீயா? யாரும் நினைச்சு பயந்துட்டா. நான் அப்பவே சொன்னேன்ல, பாய் குடும்பம் மோசமானதுன்னு. போடாங், அவனுக்கு என் மயிருக்கு சமண்டா. என்னையே சாடிக்க பார்த்தானுங்கல்ல, சரியாய் வெளியே வந்தோன்னு போட்டு தெளியறேன். ஆமா, நீ என்ன அவனுங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? டேய், மறந்துடாதரா, காலம் முழுவதும் ஜெயில கிடந்து கழிதுன்னு இருந்திருப்பேன். உன்னை வெளியே எடுத்தது யாரு? கை நிறைய பணம் கொடுத்தது யாரு? என்னமோ அவனுங்களுக்கே வக்காலத்தில் பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி நான் அவனுக்கு சரியா தெரியல. ஆமா, உன்னை எங்க ஆளே காணும்? அப்துல்லாட்ட என்ன சொன்ன பாண்டி? அவரை பார்த்துட்டு தான் நான் வரேன். அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் விஷயம்டா. செல்வா, ஒன்னு நான் விட்டு கொடுப்பேனா? நான் உன் ஃப்ரெண்டுடா. என்ன போய் நீ? நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் சக்கரை. நீ என்ன மாதிரியே உன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பேன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்திட்ட. டேய், உயிரே போனாலும் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க கூடாது. சரி, அதை விடு. துப்பாக்கி அங்க வச்சா வேஸ்ட், எடுக்க டைம் ஆயிடும். இங்கே வைக்கணும். அப்பதான் எதிரிக்கு வந்தா உடனே எடுத்து சுட முடியும். செல்வா, செல்வா. சக்கரை, இதுதான் நான் உன்னை பார்க்கறது கடைசி தடவை. வரேன். குட் பை நண்பா. எல்லாரும் ஓவரா பேசுவானுங்க, ஆனா இவனுமே செய்ய மாட்டான். நம்ம தலைவர் அப்படி இல்ல, சொல்றதெல்லாம் செய்வாரு. அதனாலதான் சொல்றேன், நம்ம சிந்து ஏய் தாமு, இங்க வா.
நானும் பாரதியும் அர்ஜென்ட் ஹைதராபாத் போறோம். அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றது கேளு. நீ நேரா பாரதி வீட்டுக்கு போ. அங்க அவ ரெடியா இருப்பா. அவளை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போ. 6:30 மணிக்கு ஹைதராபாத்துக்கு ட்ரெயின். இல்ல செல்வம், எலெக்ஷன் வேலைலாம் இருக்கு. அதான் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்கோங்க. போ போ. ஏய் செல்வம், நீங்க என்ன எதிர்பார்க்கல? ஆர்பர்ல ஒரு மேட்ரு முடியலான்னு வந்தேன். நீங்க வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போல வந்தேன்பா. தெரிஞ்சா யாருன்னு இவங்கள எப்படி தெரியும்? பார்த்து 5-6 வருஷம் ஆயிடுச்சுல. செல்வம் பாயசெல்லாம் மறந்துட்டு இருப்பாப்பல. காதர் பாய் சாகல மைதீன் தானே? பரவாயில்ல, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நித்தி தான் காட்டி கொடுத்துருக்கணும். இந்த சிரிப்பு பேச்சு எல்லாம் போய் எல்லார் கண்ணி இருக்கிற கொலவெறி எனக்கு தெரியுது. அசந்தா போட்டுதல்ல காத்துட்டு இருக்காங்க. எந்த தப்பும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வந்துடுவேன்னு பாரதிட்ட நான் பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும். சேர்த்து வச்ச பணத்தோட இவங்கள்ட்டையும் தப்பிக்கணும். நானும் செல்வமும் சேர்ந்து எத்தனை மேட்ரு முடிச்சிருக்கேன் தெரியுமா? பைக்கு வா செல்வம், அப்படியே வெளியே ரவுண்ட் போயிட்டு வரலாம். இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன், வாயா. அட வா செல்வம். அப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சார், சரி சார். எங்க அவன் வந்துட்டானா? ஆபீஸ்க்குள்ள தான் இருக்கான். அப்போ வா, உடனே போட்டு வேற நம்ம பார்வையில தான் இருக்கிறான். எங்க போயிட போறான்? ஆமா சார். ஆமா சார். செல்வம், அன்வர் வந்துக்கிறாப்பல. அன்வர் யாருன்னு தெரியல, நம்ம காதர் பாய் பையன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ ஒல்லியா இருந்தா, இப்ப வெயிட் போட்ட. பாய் தவிர்த்து தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன். செல்வம், கிட்ட கொஞ்சம் தனியா பேசுற வரியா? நீ கவலைப்படாத, வா உள்ளார போய் பேசலாம். வாயா, டீ சாப்பிட்டே பேசலாம். அதெல்லாம் வேணாம்பா. அட, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்திருக்கேன். வா சாப்பிட்டே பேசலாம். ஹாஸ்பிட்டல்ல அந்த இன்ஸ்பெக்டர் கூட இன்னைக்கு கூட இவனை பார்த்தேன். இவனை இங்கே போட்டுடலாம். அன்வர், அவசரப்படாம இரு. கூட்டமா இருக்கிறாங்க, பொறுமையா பாத்துக்கலாம். நீ சாப்பிடலையா? எனக்கு வேணா, நீ சாப்பிடு. உஷாரா இருக்கிய. நாயுடு, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனா விளையாடாத. பணம் இங்க. அன்வர் ஒரு என்ன செல்வம், நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. ஆளை போடுறது எனக்கு ஒரு புதுசு இல்லை. சொல்லு, பணம் இங்க. சொல்றேன். பின்னாடி அந்த டிராயர்ல வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். எத்தனை பேர்ப்பா? மொத்தம் 150 பேர். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறியே, வெக்கமா இல்ல? என்னால முடிஞ்சா கூட வக்கத்த பையா. யாரை பாத்துறா வெக்கமா? அடிச்சு கொல்லுங்கடா அவனை. நம்ம தலைவர் அடிச்சுட்டாங்க. வாங்கடா. அடிச்சு என்னடா பண்ணுவ? என் தலைவர் அடிச்சு
இங்க பார்க்காத, அங்க பாரு. சொன்னா கேளுமா, நல்லா பாப்பால ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஹைதராபாத் ட்ரெயின் 6வது பிளாட்ஃபார்ம் பாப்பலாம். அறிவில்ல எப்படி பாருங்க. அப்புறம் நம்ம ட்ரெயின் கொடுத்துடல. நம்ம கரெக்டாக கிளம்பும்போது ஃபோன் பண்ணோம்னா சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரை செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரம் கவலைப்படாத, 6வது நடைமேடையிலிருந்து பார்க் ஸ்டேஷன். அப்படியே இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அங்க போன வச்சுக்க உல்டாவ மாறிடும். சார், பெரியாஸ்பத்திரி எப்படி போகணும்? தம்பி அப்படியே இந்த வழியா கீழே இறங்கி ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போய் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. எங்கடா அவன்? தெரியல. எங்க அவன்? அந்த பக்கம் வழி இல்ல, வா இப்படி போலாம். இங்க போனா தெரியாச்சு, எங்க வேணாம், வா கீழே போய் போகலாம். கையில கட்டு. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு சென்னையில்
ஹைதராபாத் வரை செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் 6வது நடைமேடையிலிருந்து புறப்படும். Your kind attention please. Train number 5 Chennai to Hyderabad Charminar Express will shortly leave from platform number 6. அன்வர் எல்லா பக்கமும் பார்த்தாச்சு. நம்ம கிட்டே விளையாடுறானா? அவன் கீழே வர வாய்ப்பே இல்ல, மேலதான் இருக்கணும். வா போலாம். இன்னைக்கு அவனை போடா விடக்கூடாது. தயவு செஞ்சு என்ன நம்பு பாரதி. உண்மையில சத்தியமா சொல்றேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வருவேன். பாரதி விட்டாளா? எப்போ வந்துட்டா? பாரதி நான் வந்துட்டேன். அது ஏதோ தகராறு, நாம போலாம். செல்வா, என்ன ஞாபகம் செல்வா? நீ வச்ச கைய டாக்டர் ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். தப்பா நினைச்சு செல்வம், உன்னை நம்பி ஆட்டோ தொழிலையும் விட்டேன். இப்ப நீ பொண்ணோட போய் செட்டில் ஆகிட்டீனா எனக்கு யார் கஞ்சி ஊத்துது? அதான் மன்னிச்சுக்கப்பா. ஏய் வாடா. நான் மன்னிச்சுக்க பாரதி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா வாழ முயற்சி பண்ண முடியல. இந்த பணத்தை வச்சு நம்ம குழந்தைய பாத்துக்கோ. உனக்கு ஒண்ணும் ஆகாது கடவுளே.